பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. விசேஷமாக இந்த சென்னை ஆசீர்வாத கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பு போதகர் சார்பிலும் ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சபையின் சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில் கர்த்தரே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளில் கர்த்தர் பலத்த அற்புதங்களை நம்ம மத்தியில் செய்ய போகிறார். இந்த நாளில் பெரிய எதிர்பார்ப்போடு உட்கார்ந்துருங்க. இந்த நாளில் அவருடைய வார்த்தை உங்களை இன்றைக்கி தேற்ற போகுது. நீங்கள் வந்த வண்ணமாய் திரும்பி போக மாட்டீங்க. கொஞ்சம் பின்னாடி இருக்கவங்க கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. அடுத்து வர்றவங்களுக்கு இன்றைக்கி நிறைய பேர் வருவாங்க. இந்த டோர்லாம் ஓப்பன் பண்ணுற அளவுக்கான கூட்டங்கள் இன்றைக்கி வருவாங்க. ஸோ எல்லோரும் கொஞ்சம் முன்ன தள்ளிவாங்க. இந்த நாளில் ஒரு பெரிய காரியங்களை நம்ம எதிர்பார்ப்போம். விசேஷமாக கடந்த எல்லா விதமான சிறப்பு கூட்டங்கள்லாம் நடத்திட்டு பிரதர் இந்த நாளில் நம்ம மத்தியில் வந்திருப்ப ரொம்ப சந்தோஷம். நம்மளுக்கு சில அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தது. பிரதர் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டாங்க சென்னைக்கு. வந்து சில குடும்பங்களை சந்திக்க, நம்மளுடைய டீம் எல்லாம் சந்திக்கிறதற்கு கர்த்தர் பெரிய உதவி செய்தார். இந்த நாள்லேயே நம்ம மத்தியில் இருப்பது ரொம்ப சந்தோஷம். விசேஷமாக இந்த மாதம் நம்மளுக்கு வந்து ஆவியின் திரள், கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் நம்ம மேலே அசைவாட போகிறார். அன்னைக்கு மேல் வீட்டறையில் 120 பேர் இருந்த இடத்துல என்ன நடந்ததோ அதை இன்றைக்கி நம்ம அனுபவிக்க போகிறோம். நாங்களே பிளான் பண்ணல. ஆக்சுவலாக இங்கே போட்டிருக்க சீட்டு 120, இப்போ போட்டிருக்குது. இனி போட போகிறது தான் 121. ஸோ இன்றைக்கி பெருசாக நம்ம எதிர்பாருங்க. இன்றைக்கி பெரிய அற்புதங்களை, பெரிய அசைவாடுதல் இந்த நாள் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு புதிய காரியத்தை, புதிய பிகினிங், நீங்கள் எங்கெல்லாம் உங்களுடைய லைஃப்பில், குடும்பத்தில், வாழ்க்கையில், பிஸ்னஸில் எங்கெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சிங்களோ அதில் கர்த்தர் இந்த நாள்லேருந்து உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொண்டு வர போகிறார். இந்த நாள்லையும் உங்களுடைய கரங்களை எல்லாரும் கரங்களை தட்டி அன்பு போதகர் அவர்களை அவருடைய கரங்களில் கொடுக்குறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ இந்த காலையில் மறுபடியும் உங்களை இந்த மாதத்தில் இந்த பிளெஸிங் மீட்டிங் வாயிலாக சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். குட். ஸோ ஒவ்வொரு மாதமும் இந்த சென்னையில் இப்படி வந்து தேவனுடைய வார்த்தையை இந்த நாட்களில் பேசுவதில் பெரிய மகிழ்ச்சி. தேவன் இந்த நாட்களில் இந்த சென்னை பட்டணத்தில் அவர் ஒன்றை தீர்மானித்து 2 ஆண்டுகளாக, சுமார் 2 ஆண்டுகளாக இந்த பிளெஸிங் மீட்டிங் மூலமாக அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையை தேவன் டோட்டலாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். ஆமென். சும்மா கூட்டத்துக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை தேவன் அவங்க வாழ்க்கையில் கொடுத்து இப்போ பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ டெஸ்டமனிஸ், சாட்சிகளை நான் கேட்கிறேன். நேற்றைக்கு அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் வரவேற்றிருந்தார்கள். எல்லார் வீட்டுக்கு வரணும்னு ஆசை. பட் மாதத்தில் ஏதாவது 1-2 மட்டும்தான் அப்படி முடியுது. சில நேரம் அப்படி சீக்கிரமாக வந்தேன்னா கேப்ரியல்கிட்ட யார் அப்பாயின்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு என்ன பண்ணுறோம், பிளான் பண்ணி போகிறோம். அது மொத்தமாக கொடுத்துடாதீங்க, கண்டிப்பாக முடியாது. ஸோ ரொம்ப ஃபியூ மட்டுமே அப்படி முடியுது. ஸோ நேற்றைக்கு நம்ம அரியலூர் ஃபேமிலிஸ் அவங்க ரொம்ப அற்புதமான ஹாஸ்பிட்டாலிட்டி, வரவேற்பு, அன்பு அவங்க கொடுத்தாங்க. அற்புதமான சாப்பாடு கொடுத்தாங்க. அதோட இந்த ஊழியத்தோடு இணைக்கப்பட்டு இந்த 4-5 வருடத்தில் தேவன் அவங்க வாழ்க்கையில் செய்த அற்புதமான சாட்சிகளை அவங்க பகிர்ந்து கொண்டாங்க. இதை கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஒரு சாதாரணமான நிலையில் இருந்த இந்த பிள்ளைகளை இன்னைக்கு ஒரு பெரிய தொழில் அதிபராக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமென். கிவ் தம் ஆமென். நல்ல ஒரு ஆமென். ஆமென். கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமென். அவர் எளியவனை புழுதிலிருந்து தூக்குகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு, ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிறார். ஆமென். ரொம்ப சந்தோஷம். அதுக்காக தான் இந்த பட்டணத்துக்கு வருகிறோம். இங்கே விதைகளை விதைக்கிறோம். நல்ல நிலங்கள் நீங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் அ குட் கிரவுண்ட். சொல்லுங்க, நீங்கள் ஒரு நல்ல நிலம். சில நிலம் பெருசாகவே இருக்கு. ஆமென். That's also good. Big is good. Amen. ஸோ அந்த நிலத்தில் என்ன பண்ணுறோம், இந்த வார்த்தைகளை விதைக்கிறோம். நான் பார்க்குறேன் 30, 60, 100, ஏன் சிலது 1000 மடங்கு பலன்களை கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஆமென். எஸ். ஸோ அதனால் சென்னைக்கு வருவது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு மாதமும் நம்முடைய சென்னை டீம்ஸ் இதுக்காக
அவ்வளோ அழகாக எஃபோர்ட் போட்டு இதுக்காக அவங்க வேலை செய்து அவ்வளோ நேர்த்தியாக இதை ஒழுங்குபடுத்துகிறார்கள். பாருங்கள், இங்கே யாரும் ஃபுல் டைம் மினிஸ்டர்ஸ்லாம் இல்லை. எல்லாம் அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. நல்ல உயரிய பொறுப்புகளில், நிறைய நிறுவனங்களில், உயர்ந்த பதவிகளில் இருக்கிற பிள்ளைகள் தான் இந்த கூட்டத்தில் ரொம்ப சாதாரணமாக அவங்க நின்று வாலண்டியராக நின்று இந்த பட்டணத்துக்கே ஒரு ஆசீர்வாதமான ஒரு கூட்டத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஸோ இட்ஸ் ஹாப்பி. ஸோ இன்னைக்கு காலையில் உங்களை மறுபடியும் வாழ்த்துறேன். ஆமென். இன்னைக்கு நிறைய புது ஆட்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. உங்களெல்லாம் வரவே இருக்கிறேன். ஸ்பெஷலாக நம்ம திருநெல்வேலியிலேருந்தெல்லாம் சகோதரி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக. அவங்க பேர் அக்கா அனிதா அக்கா. சூப்பர். ஸோ திருநெல்வேலியிலேருந்து, அது மட்டும் இல்லை, வேலூர் மாவட்டத்திலேருந்து அன்பு சகோதரர் சகோதரி பிள்ளைகளோடு அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு அற்புதமான ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றி வருகிறார்கள் வேலூர் பகுதிகளில். அவங்களையும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தது சந்தோஷம். ஆமென். குட். எல்லாம் இங்கே அது என்னது பாஸ்டர், என்ன அங்கே உட்காந்துட்டிங்களா? சரி, ஓகே. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு சென்னை மக்கள் மட்டும் இல்லை, சென்னையை தாண்டி அதையும் தாண்டி புனிதமானதுன்றதுலாம் இங்கே இருக்கு. என்னங்க, இல்லை வேலூர், அரியலூர் மாவட்டம், கடலூர், இது பாண்டிச்சேரியிலேருந்து வர்றாங்க, டெல்லியிலேருந்துலாம் வர்றாங்க மீட்டிங்ஸுக்கு. ஆமென். யா, கம் ஃபார்வர்ட். ஆமென். இடம் இருக்கா? ஆமென். வாங்க. இருக்கா? ஓகே. ஓ, அது பேக்குக்கா? அப்படியா? எல்லாம் சீட் தேடிட்டு இருக்கிறாங்க பைபிளுக்கு, நல்லமும் விசாலமுமாய். ஆமென். குட். ஸோ அதனால் எல்லோரும் ரொம்ப முக்கியமானவங்க. உங்களெல்லாம் வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். ஆமென். மறுபடியும் உங்கள் முகங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. இப்படி ஒரு நாள் வர்றதுன்றது ஈஸி இல்லை, எனக்கு அது தெரியும். சிலருக்கு தான் லீவு. சிலர் இதுக்காக கம்பெனியில் இல்லை வேலை பார்க்குற இடங்களில் லீவு போட்டு ஒரு பெரிய எஃபோர்ட் எடுத்து தான் இங்கே என்ன பண்ணுறீங்க, வர்றீங்க. எனக்கு அது தெரியும். அப்போ நீங்கள் மிகுந்த எஃபோர்ட்டோடு ஒன்று நீங்கள் பண்ணுறீங்கன்னா தேவனும் அதை ரொம்ப கனமாக அதை ஆசீர்வதித்து அதுக்கான ஒரு பலனை அவர் தருவார். ஆமென். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். நான் எப்போதுமே சொல்லுவேன், வித்தவுட் சாக்ரிஃபைஸ் நோ வர்ஷிப்ஸ். எல்லாம் சொல்லுங்க, பலி இல்லாமல் ஆராதனை இல்லை. ஆராதனையில் முக்கியமானது அங்கே என்ன இருக்குது? பலி இல்லையா? ஸோ அப்போ ஏதோ பக்கத்தில் இருந்துச்சு, நான் போனேன், அதில் என்ன பெரிய பலி இருக்குது? எவ்வளோ தாண்டி எவ்வளவு டைம் எல்லாம் அம்புட்டையும் இன்னைக்கு ஆட்ட பலிக்கல, ஆனால் உங்கள் நேரம், உங்கள் பிரயாசம் எல்லாம் அதெல்லாம் பலி தாங்க. அதெல்லாம் என்னது தான்? அதெல்லாம் ஒரு பலி தான். ஆமென். ஸோ அதெல்லாம் ஒரு பலி தான். அப்போ அதெல்லாம் செலுத்தி தான் வந்திருக்கீங்க. தேவன் அதை ஒரு ஆராதனையாக பார்க்கிறார். சில நேரம் கடைக்கு லீவ் விடுறீங்க, லீவு போடுறீங்க. ஆமாம், கேப்ரியெல்லாம் ஆரம்பத்தில் இந்த கூட்டத்துக்கு வந்துட்டு இருந்த ஒரு சகோதரர் லீவ் போட்டு அப்படியே வருவாங்க. இந்த கூட்டங்களுக்காக தான் லீவே. ஊருக்கு போகிறது, நிறைய நல்ல நிகழ்வுகளுக்கெல்லாம் போகிறதெல்லாம் கூட அதனால் அவங்களுக்கு தடையாக இருக்கும். ஆனால் அப்படி வந்து இந்த 2-3 வருஷத்தில் பாருங்கள், இப்போ அவங்க நிறுவனத்தில் ஒரு உயரிய பதவியில் கடவுளை அவங்களை உட்கார வச்சிருக்கு. ஆமென். சொல்லுங்க, ஒன்னையும் மறக்க மாட்டார். நல்ல சத்தம் வரலையே? ஆமென். ஒன்றும் மறக்கப்படுவது இல்லை. மனுஷன் கவனிக்காமல் இருப்பான் சில நேரம் இல்லையா? ஒருவேளை மறந்து கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் அவருடைய நாமத்து நிமித்தம் எடுக்கிற ஒவ்வொரு சின்ன பிரயாசத்திற்கும் பெரிய ஒரு பலனை உங்கள் வாழ்க்கையில் அவர் கொண்டு வந்து தருவார். ஆமென். நான் சொல்கிறேன், உங்கள் ரிவார்டு வருது. யுவர் ரிவார்ட் இஸ் கமிங். ஆமென். உங்களுக்கான பலன் வருகிறது. ஆமென். நிச்சயமாக பார்ப்பீங்க. ஒரு நாளும் வீணாக போகாது. நான் அதுதான் என்னுடைய பயணத்தில் நான் பார்த்தது. அதுதான் வரும்போது ஏபேல் பிரதர் இன்னைக்கு காரில் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க ஹோட்டல்லேருந்து. அப்போது
சொல்லிட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் ஒரு 10-12 வருஷங்களுக்கு முன்பாக இதே சென்னையில் சில சபைகளில் நான் பிரசங்கித்திருக்கிறேன். அப்போது நான் ஒன்றும் பெருசாக தெரியாது. அப்போ வந்து ட்ரெயினில் வந்துட்டு பஸ்ஸில் வந்துட்டு அப்படி ப்ரீச் பண்ணிட்டு நான் போயிட்டே இருக்கேன். ஆனால் இப்போ பார்த்தா அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் ஒரு விடையாக போட்டிருப்போமோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எவ்வளோ. இன்னைக்கு பாருங்கள், நம்மளே ஒரு பெரிய கூட்டத்தை நடத்துகிற அளவுக்கு கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒன்றும் வீணாக போகாது. சோர்வோட என்ன ஒன்றுத்தையும் பார்க்கலன்னு வந்திருக்கீங்கல்ல, நான் சொல்கிறேன், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடப்படும். ஆமென். சிலது இன்னைக்கு பார்க்கலன்னா நாளைக்கு 2 மடங்கா பார்ப்பீங்க. ஆமென். ஆமாம், கண்டிப்பாக ஆனால் பார்ப்பீங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். கண்டிப்பாக உங்கள் அறுவடை உண்டு. உங்களுக்கான ஹார்வெஸ்ட் டே என்ன பண்ணுது, ஒன்று கடவுள் வச்சிருக்கிறார். அன்னைக்கு உங்கள் பலனை நீங்கள் நிச்சயமாக என்ன பண்ணுவீங்க, பார்ப்பீங்க. ஆமாம், அது முளைச்சி வந்த பிறகு தான் நம்ம யோசிப்போம், அப்போ முதல்ல கூடுதலாக கொஞ்சம் விதைச்சிருக்கலாமோ அப்படின்ட்டு. அதனால் உங்கள் பகுதியை கரெக்டாக பண்ணிடுங்க. தேவன் ஒரு அடமலையை அனுப்புவார். அன்னைக்கு நீங்கள் போட்ட ஒவ்வொரு விதையும் முளைச்சி மேலே என்ன பண்ண ஆரம்பிக்கும், எழும்ப ஆரம்பிக்கும். ஆமென். ஸோ நான் நம்புகிறேன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் இந்த சென்னை பகுதிகளில், இந்த பட்டணங்களில். ஆமென். ஸோ we expect great things. ஆமென். 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 சரி, இன்னைக்கு நிறைய பேர் நியூவாக வந்திருப்பீங்க. யாரெல்லாம் புதுசாக இன்னைக்கு தான் முறை வந்திருக்கிறவங்க அவங்க மட்டும் கை தூங்க பார்க்கலாம். நல்லா தூக்கி காட்டுங்களேன். வா, இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. ஸோ குட். ஆமென். குட். இவங்க அக்கா, நீங்களும் வந்துட்டீங்க. ஓகே. என் பிரதர் எங்கேருந்து வரீங்க? பாண்டிச்சேரி. என்ன பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு எழுப்புதல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? தெரியாது. அங்கே உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய அலை அடிக்க ஆரம்பிச்சிட்டையா? அவன் கைத்தடியா எப்படி இருக்கிறீங்க? ஏசி ரொம்ப இருக்கா? ஒரு மாதிரி இப்படி கையெல்லாம் வெறப்பாக இருக்கா? அப்படிலாம் இல்லைல்ல? அப்புறம் என்ன? ஓகே, குட். பாண்டிச்சேரி வெல்கம். வேற எங்கே தூக்குங்க பார்க்கலாம். நீங்கள் எங்கேருந்து? சென்னை. ஓகே. அக்கா பூந்தமல்லி. நீங்கள் அவங்க கூடயா சேர்ந்தா? இவங்க கூட்டம் வந்தாங்களா? சிஸ்டர் சென்னை. ஓகே. அங்கெல்லாம் அம்மா நீங்களும் கை தூக்கிட்டீங்களா? ஆமாம், ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கிறீங்க. ஐயா வந்திருக்கிறாங்க. சூப்பர், குட். இவங்க ப்ரோ ஆவடி. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டா? குட். ஸோ நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்க. வேலூர்லேருந்து ராணிப்பேட்டை. ஓகே ஓகே, குட் குட் குட். சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. இன்னைக்கு வேலூர்லேருந்து இன்னும் ஒரு டீம்ஸ் வந்திருக்காங்க. நம்ம சகோதரி வந்திருக்கிறாங்க. அவங்களையும் வரவேற்கிறேன். கில்டா சிஸ்டர் வெல்கம். ஓகே, சூப்பர். ஃபேமிலியாக வந்திருக்கிறாங்க. நீங்கள் பாருங்களேன், தமிழ்நாடே இருக்கு. பேர் தான் சென்னை பிளெஸிங் மீட்டிங். எல்லா தலைமை செயலகத்துக்கு எல்லா தொகுதி எம்எல்ஏ வந்து சேர்ற மாதிரி ஒரு விதத்தில் இது சட்டமன்றம் தான். நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடுமானால், நான் ஏற்றுக்கிட்டேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஆமென். ஏன்னா சர்ச் இஸ் எக்லீசியா. ஏசு சர்ச்சுக்கு சொன்ன வார்த்தை என்னதுதான்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எக்லீசியானா இட்ஸ் நாட் அ ரிலீஜியஸ் வேர்ட். த கிரீக் வேர்ட். அந்த ரோம அரசாங்கம், அந்த செனட், அவங்க கூடி வருகிற அந்த சட்டசபைக்கு வைத்திருந்த பேரு தான் எக்லீசியா. அதே பேரை தான் இயேசு சபைக்கு சொன்னார். இல்லையே நீங்க? ஆமென். சர்ச் இஸ் எக்லீசியா. ஆமென். சட்ட சபை. எல்லாம் சொல்லுங்க, சட்ட சபை. சபை அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. தமிழக சட்ட சபையை விட முக்கியமான சபை ஒன்று நடந்துட்டு இருக்குது இங்க. ஆமென். அதனால மாவட்டம் தோறும் வந்திருக்கிற வார்ட் கவுன்சிலர், பஞ்சாயத்து தலைவர்கள், ஆமென், எம்எல்ஏக்கள், ஆமென், ஆமா, எல்லாரையும் ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி வரவேற்கிறது.
ஆமென். so happy. amen. சரி, கொஞ்சம் இந்த சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு சிரிக்காமலே வருவீங்க இல்லையா, அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இங்கே கொஞ்சம் சிரிப்பாங்க. சில பேருக்கு அப்பா இன்னும் இது வேறு மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. இங்கே சிரிப்பாங்க, கொஞ்சம் கை தட்டுவாங்க, கொஞ்சம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுனா விசில்லாம் அடிப்பாங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கூட்டம் முடியும் வரை தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். உங்க மதத்துக்கு ஒரு பங்கமும் வராது. ஐயோ நம்ம கிறிஸ்தவ இதை அப்படின்றாங்க. பரவாயில்ல, கிறிஸ்தவத்தெல்லாம் நீங்க காப்பாற்ற வேண்டாம். ஆமாம், ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. எல்லாம் இல்லைங்க, கடவுளுடைய பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கலாம். ஆமென். ஏன்னா நான் மிகப்பெரிய சத்தியத்தெல்லாம் பேசிட்டு இருப்பேன். இவங்க அஃபண்ட் ஆகிறது எதுல இருக்கும்? எம்புடு வேற அனுப்பிச்சு வச்சிங்க தெரியுமா? அவர் பயில் காட்டி அழைக்கிறார். ஆனா நம்ம அடிச்சோம்னா ஓடிடுறாங்க. அதனால உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆமென். இன்னைக்கு ஒரு 2 மணி வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்க, அதுக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணி அனுப்பிச்சிடலாம். புதிதா வந்தவங்களுக்கு. ஆமென். என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரிலாம் இல்லாம சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆமென். ஆவியானவர் இன்னைக்கு உங்களை தொடுவார். ஆமென். மாற்றங்கள் உண்டாகும். ஆமென். பிரைஸ் காட். போன மாசம் நான் சாட்சி கேட்டோம். சிஸ்டர் சாட்சிலாம் சொன்னாங்க இல்லை, டீம்ஸ்லாம் சொன்னாங்க இப்போ ரொம்ப சூப்பராக கலக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு. ஆமென். பாருங்க, ஒடுங்கின நிலையிலே வந்த சகோதரி இன்னைக்கு சம் இயர்ஸ், எத்தனை வருஷம் அப்படி இருந்திருப்பீங்க? 5 6 வருஷம். சம் இயர்ஸ் அப்படி இருந்த ஒருத்தங்க இந்த சந்திப்புகளுக்கு அப்புறம் வருஷ கணக்கா நடக்காத மாற்றங்களை கர்த்தர் அவங்க வாழ்க்கையில பண்ண. இன்னைக்கு காலையில வந்திருக்கிற உங்களுக்கு சொல்றேன், சில விஷயங்கள் வருஷ கணக்கா நடக்காம இருக்கும், ஆனா இன்னைக்கு காலையில உங்க வாழ்க்கையில அது நடக்கும். வருஷ கணக்காக உங்க வாழ்க்கையில சம்பவிக்காத பார்த்திராத ஆசீர்வாதங்களை, நன்மைகளை இந்த காலை வேளையில நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். நம்புற பிள்ளைங்க மட்டும் நல்லா தட்டி, நீ எவ்வளவு தூரம் தேவனுடைய வார்த்தையையும் ஆவியானவருடைய காரியங்களையும் கனம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, நான் சொல்றேன், அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு மகிமை வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சும்மா இல்ல, ரொம்ப தேவை கிடையாது. 12 வருஷத்துக்கு ஒரு தொடுதல் போதும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, the one touch from Jesus. ஆமென். இயேசு கிட்ட இருந்து வருகிற ஒரே ஒரு தொடுதல் உங்கள் வருடக்கணக்க பிரச்சனையை மாற்றிவிடும். ஆமென். நம்ம பிரச்சனைகளை மாற்ற நாம எத்தனையோ முயற்சிகள் எடுத்திருப்போம் நம்ம பலத்துல, இல்லையா? எல்லாருமே ஒரு முயற்சி எடுத்திருப்போம். எடுத்துக்காம இருக்க மாட்டோம். சிலர் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருப்போம், சிலர் கொஞ்ச நாள் எடுத்துட்டு முடியலடா முடியலடா சாமி அப்படின்ட்டு இடத்துக்கு என்ன பண்ணிட்டீங்க, வந்துட்டீங்க. கவலைப்படாதீங்க, முடியலடான்னு விடாம சாமின்ட்டீங்களே, முடியலடானதுக்கு அப்புறம் தான் சாமியே. உங்களே அறியாம ஒரு நல்ல அறிக்கை தான் பண்ணிருக்கிறீங்க. ஆமென். ஆமென். முடியலடான்னு முடியலல, முடியலடா சாமி அப்படின்ட்டீங்களே, சாமிக்கு அதான் வேணும். இப்போ பாரு, நான் வரேன் இப்போ உன் வாழ்க்கையில். ஆமென். உன் மாம்சத்தால முடியாதது, உன் திறமையால முடியாதது, உனக்கு தெரிஞ்ச ஆட்களால முடியாதது, எதெல்லாம் உன் லைஃப்ல முடியாம இருந்துச்சோ அதெல்லாம் முடிப்பதற்கு தான் தேவனுடைய ஆவியானவர் உங்க வாழ்க்கையில வருகிறார். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினால் எல்லாம் ஆகும். ஆமென். சொல்லுங்க, என்ன அவருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். ஆமென். இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் செஷன் ஆரம்பிக்கிற இந்த நேரத்தில் சொல்றேன், முடியாததெல்லாம் உங்க வாழ்க்கையில முடியும்.
இப்படி வாங்கக்கூடாது. அது வாங்கும் போதே சிலது உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அது வரும் போதே சில காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். Bless you brother. Amen. 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 Yes. இந்த ஆவியின் மாதம்ன்றது வேற ஒண்ணுமே கிடையாது. இது வரைக்கும் இந்த ஹியூமன் எஃபர்ட்ஸ்ல, நம்முடைய ஃப்ளஷ்ல எதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து அதெல்லாம் நடக்கலையோ, இப்போ தேவன் சொல்றாரு, நான் வரேன், நான் வரேன். பர்சனலா நான் உங்கள்கிட்ட சொல்றேன், ஆவியானவர் உங்களுக்கு சொல்றாரு, நான் வரேன். உன் வாழ்க்கையில, உன் தொழிலுக்குள்ளாக, உன் குடும்பத்துக்குள்ளாக, உன் வாழ்க்கையின் காரியங்களுக்குள்ளாக நான் வரேன்றார். ஆமென். ஓ, நான் சொல்றேன், ஆகாதது ஆகும், முடியாததெல்லாம் முடியும். ஆமென். நீங்க பாருங்களேன், சில சொல்லுவாங்க, உன்னால என்ன முடியுமோ அதை மட்டும் செய். இதானே நம்ம காதுல விழுந்துட்டே இருக்கு. பாருங்களேன், தட்ஸ் நாட் லைஃப். பக்கத்துல போய் சொல்லுங்க, அது வாழ்க்கை இல்லை. என் தேவனால என்ன முடியுமோ அதான் வாழ்க்கை. புரியல கொஞ்சம் பேருக்கு. மறுபடியும் சொல்றேன் பாருங்களேன், என்னால என்ன முடியும், என் கெப்பாசிட்டி என்ன, என் சக்தி என்ன, என் அறிவு என்ன, என் ஆள்பலம் என்ன, என் ஊர் என்ன, இதுக்கு ஒரு எல்லை இருக்குல்ல. அதுல வாழ்றதுக்கு உங்களை கூப்பிடல. எல் ஷடாயின் வல்லமையை அனுபவிக்கும்படி உங்களை கூப்பிட்டிருக்கிறார். ஆமென். உங்க வயதுக்கு ஒரு எல்லை இருக்கு, உங்க திறமைக்கு ஒரு எல்லை இருக்கு, உங்கள் அனுபவத்திற்கு ஒரு எல்லை இருக்குது. ஆனா இது எல்லாத்தையும் வாழ்க்கையில செயல்படுத்தி தோத்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? பேதுரு சொல்றான், ரா முழுவதும் ஐ ட்ரை மை லெவல் சொல்றாங்க இல்லையா? என்னால முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டேன், ஆனா நடக்கல. அதான் வாழ்க்கையா? இல்ல. முடியலன்னு உட்கார்ந்து இருக்கும் போது ஒருத்தர் வந்தார் பாருங்க. ஆமென். ஆமென். நான் சொல்றேன், எங்கேயோ ட்ரை பண்ணி அப்படின்னு இருக்கீங்கல்ல, ஆவியானவர் சொல்றாரு, அங்கதான் நான் வரேன்றார். உன்னால முடியாதத, உன்னால செய்ய முடியாதத உன் வாழ்க்கையில செய்யும்படியாக, ஏன் நீனே போதும்டான்னு விட்ட பத்தியா, அதே விஷயத்தை உன்னை கொண்டே நான் செய்யும்படியா. அவன் கை அதற்கு அஸ்திபாரம் போட்டது. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா வேலை பாதியிலே நின்று இருக்கு. ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டு பாதியிலே நிக்குது. இப்போ ப்ராஃபட் வந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா? அவன் கை அதற்கு அஸ்திபாரம் போட்டது. இப்போ தேவன் சொல்றாரு, உன் கையை தானே அஸ்திபாரம் போட்டுச்சு, முடியலன்னு விட்டுட்டல. இல்ல, உன் கையை வச்சு அதை நான் முடிப்பேன். எல்லாம் சொல்லுங்க, உன் கை அஸ்திபாரம் போட்டது. அங்க பாருங்க, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். எல்லாம் சொல்லுங்க, இந்த கையை வச்சே செய்வார். இந்த கை தானே ஃபெயிலியர் ஆச்சு, இந்த கை தானே பாதியில விட்டுச்சு. அப்ப கடவுள் சொல்றார், இந்த கையோட என் கையையும் சேர்த்து வைக்கிறேன் நான். அவன் கைகளே, எல்லாம் சொல்லுங்க, அவன் கைகளே. அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும் தானே? அவன் ஸ்டோரி தெரியும் தானே? அவன் கை அஸ்திபாரம் போட்டுச்சு. அவன் கை இடையில ஏற்பட்ட சில இதனால அது என்ன பண்ணல, கண்டினியூ பண்ண முடியல. பக்கத்துல பா சொல்லுங்க, தொடர முடியலையா? பாதியிலே விட்டுட்டீங்களா? அன்பினிஷ்டா இருக்குதா? கவலைப்படாதீங்க, உங்க கைய வச்சு, ஆமா, உங்க கைய வச்சு, உங்க கரத்தை வச்சு, ஆமென், என் தேவன் அதை என்ன பண்ணுவார், செய்து முடிப்பார். ஆமென். அப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஃப்ளஷ்க்கு வந்து லிமிட் இருக்கு, என் சக்திக்கு ஒரு லிமிட்டு
இருக்குது. என்னதான் வில் பவர்னாலும் வில்லு உடஞ்சு கிடக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? உலகத்தில் பேசுகிறாங்க இல்லையா? வில் பவர் உன்னால் முடியும் தம்பி. அப்புறம் தம்பி வந்து வெம்பி, என்னப்பா முடியும் தம்பின்னீங்க, இப்போ எப்படி ஆயிடுச்சு? தம்பி வெம்பி அப்படியே கிடப்பார். ஏன்னா நீங்க வந்து வெறும் மாம்சத்தை வச்சு இங்க ஜெயிக்க முடியாது. ஏன்னா இங்க வந்து வேற ஒரு சக்தி வேலை பார்த்துட்டு இருக்கு. இதை ஜெயிக்கணும்னா அதை விட மேலான ஒரு வல்லமை உங்க வாழ்க்கைக்குள்ள வரணும். எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவர். ஆமா, இந்த மாம்சத்தை கொண்டே இந்த மாம்சத்தை ஜெயிக்க முடியாது. இந்த மாம்ச உலகத்தை, பிசாசின் உலகத்தை, மனித சூழ்ச்சிகளை ஜெயிக்கணும்னா அதை விட மேலான ஒரு வல்லமை எனக்கு தேவை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மேலான வல்லமை, ஆவியானவருடைய வல்லமை. உங்க லைஃப்ல எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் தெரியுமா? இந்த சுய சக்தி செயல்பாட்டின் வாழ்க்கையை விட்டு அந்த சக்தியில நான் வாழ போறேன்னு எப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில பெரிய பிரேக் த்ரூஸ் வர ஆரம்பிக்கும். ஆமென். Not by might, not by power, but my spirit says the Lord. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல. பாருங்க, அங்கதானே வருது. செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பக்கத்துல போய் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல. இதுல சில நேரம் நடக்கும், சில நேரம் நடக்காது. அதான் வரும். எல்லாருக்கும் தெரியுதே பாருங்க. வரும். ஆனா பாருங்க பாஸ்டர்ஸ், ஜனங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமென். ஆமா, திரையரங்குக்கு போகிறதில்லை அப்படின்றார் ஒருத்தர். நாங்க ஜெபிச்சு பல தேட்டரை மூடிட்டோம். அவருக்கு தெரியல எல்லா வீட்டுக்குள்ளேயும் இப்ப பெரிய தேட்டர் இருக்குன்ட்டு. சொல்லிடாதீங்க, அப்புறம் அவர் சோர்ந்து போயிடுவார். ஒருத்தர் சொல்றார், நாங்கள் ஜெபம் செய்து அம்புட்டு தியேட்டரை மூடி விட்டோம். அவருக்கு தெரியல எல்லா வீட்லயும் இப்போ ஒரு பெரிய தியேட்டர் இருக்கு. அதெல்லாம் பண்றதை விட்டுட்டு அதுல வர்றத நம்ம செய்தியா மாத்தணும். சரி விடுங்க, அது வேற சப்ஜெக்ட். நீங்க கவனிங்க. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும். எல்லாம் சொல்லுங்க, ஆவியினால் ஆகும். இன்னைக்கு நான் உங்களுக்கு முதல்ல ஒரு சிந்தனையை உங்க உள்ளத்துல போட விரும்புறேன். இதுவரைக்கும் ஆகாதது இனிமே ஆகும். தட்டி வாங்கிக்கோ. இதுவரை முடியாது, இதுவரை முடியாது, இதுவரை நடக்காதது. ஆமென். ஆமென். கொஞ்சம் ஆமென். இதுவரைக்கும் என்னெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க, எதெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துருக்கிறீங்க, நான் சொல்றேன் அத்தனையும் ஆகும். ஆமென். ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ 3 வாட்டியோ ஏதோ ஒரு எஃபோர்ட் போட்டிருக்கீங்க, நடக்கல, அவ்வளோதான் நம்ம நினச்சிடறோம் இல்லையா? ஆனால் தேவன் வந்து அந்த மாதிரி ஒரு சூழமையில் இருந்த மக்களுக்கு தான் அந்த வார்த்தையை கொடுக்குறாரு. கவலைப்படாதப்பா, உன் கை எவ்வளோ ஆசையாக அஸ்திபாரம் போட்டிருப்பேன் இல்லை? சிலதெல்லாம் தூங்கும் போது எவ்வளோ ஆசையாக தூங்கியிருப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணாமல் போகும்போது எப்படி இருக்கும்? அப்படின்ட்டு இனிமா அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிடுறீங்கல்ல. ஆனால் தேவன் சொல்கிறாரு, இல்லைப்பா, உன் கையை வச்சே அதை நான் முடிப்பேன். ஏன்னா இந்த முறை உன் கை மட்டும் இல்லை, இணைந்த கைகள். செய்தி ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ இந்த கையோட இன்னொரு கை இதுக்கு முன்னாடி சுயேட்சை, இப்பொழுது கூட்டணி. என்னங்க பக்கத்துல பா சொல்லுங்க, நீங்க சுயேட்சையா கூட்டணியா? ஆமென். நிறைய பேர் யோசிக்கிறாங்க.
கூட்டணியில் சேர்ந்துட்டீங்களா? அப்போ ஆட்சி அமைப்பது உறுதி. ஆமென். You will win. நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஆமென். ஏன்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்து நீங்க என்னெல்லாமோ எல்லாம் வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசித்து அதை தாண்டி போயிட்டாங்க சில பேர். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அவ்வளோலாம் இல்லைங்க. மெசேஜ் ரொம்ப சிம்பிள். நான் தனியா வாழ்க்கையை வாழ போறேன்னா அவரோட சேர்ந்து வாழ போறேன், அவ்வளவுதான் மேட்டர். செய்தி ரொம்ப எளிமையானது. ஆமென். ஆனால் இதை புரிந்து கொண்டால் அது வலிமையானது. ஆமென். சுவிசேஷம் ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. சாமானியவங்களுக்கும் புரியும். தனியாலாம் இருந்தேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் பண்ணேன், எனக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணேன். இது ஒரு எல்லை. இதில் சில நேரம் ஒரு லெவலில் நடக்கும் இல்லையா? ஆனால் அதுக்காக நான் படைக்கப்படவில்லை. நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு முன்னாடி இதையே நம்பி இதுக்குள்ளேயே இருந்த நான் இப்போ என்னை படைச்ச என்னை உண்டாக்குன தெய்வத்தை நான் நம்ப போகிறேன். ஆமென். மெசேஜ் நீங்க நினைக்கிற ரொம்ப காம்ப்ளிக், அதனால நம்ம ஆழமான சத்தியத்தை அப்படிலாம் கிடையாதுங்க. ரொம்ப ஆழன்னு சில பேர் எங்கேயோ போயிட்டாங்க, அங்கேருந்து தூக்கவே முடியல அவங்கள. பக்கத்தில் போய் சொல்லுங்க, ரொம்ப ஆழம்லாம் வேண்டாம், அது அப்புறமா மீட்டிங் முடிச்ச பிறகு நம்ம உட்காந்து பேசலாம். ஆழமான என்ன ஆழமான, ரொம்ப பேசிக்கே புரிஞ்சாலே பெரிய வேலைகளை பண்ணிட முடியும். ஆமென். என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா, படைத்தவரே உங்களுக்கு துணையா வரன்றார். ஆமென். ஆமென். ஒன்றும் இல்லைங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இப்படின்றதுக்குள்ள உங்க லைஃப்ல எல்லாமே மாறும். நம்புறீங்களா? ஆமென். ரொம்ப டைம்லாம் தேவை கிடையாது. இப்படின்றதுல அப்படியே டேன் ஆகும் உங்க வாழ்க்கை. இல்லையா இல்லையா இல்லையா? சில பேர் அத ஆமென் ஆமென் ஒரு நொடி பொழுதில் மறுரூபங்கள். ஆமென். ரொம்ப டைம்லாம் தேவையே கிடையாதுங்க. நான் சொல்றேன், அவர் தொட்டால் உங்கள் வாழ்க்கை மலருவது நிச்சயம். ஆமென். ஆமென். நிறைய தேவையே கிடையாது. அப்போ புரிஞ்சு, இதான் முதல் தாட்ஸ். நிறைய இன்னைக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன், the power thoughts. ஆமென். என்னது பாருங்களேன். இனி அதாவது என்னால் என்ன முடியும், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற எல்லையிலிருந்து, என் சுயத்தின் எல்லையிலிருந்து இப்போ நான் எங்கே வர்றேன்? நானும் சவுண்டுக்கு சொல்லிட்டீங்களா? கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். நானும் தேவனும், நானும் தேவனும், நானும் தேவனும். ஒரு பிரிட்ஜ் இருந்தது. அந்த பிரிட்ஜ் ஒரு எலி அதில் நடந்து போயிருக்குது. இப்போ பாருங்க, இது அசைச்சறன்னு நடந்து போயிருக்குது, ஒன்றும் அசையவே இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க, யானை. ஸோ இந்த முறை எலி என்ன பண்ணிடுச்சுன்னா, இது மேலே ஏறி உட்காந்து, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலான்னு போகிறாங்க. இப்போ அந்த பிரிட்ஜில் போனால் பிரிட்ஜ் என்ன ஆகுது? அப்படி ஷேக் ஆகுது. எலி காலரை தூக்கி விட்டு அசைச்சிடும்ல அப்படி. இவ்வளவுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். உங்களால என்ன முடியுது முடியல பாருங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நான் திறமையானவன் என்பதனால் நான் ஜெயிக்கவில்லை, நான் சார்ந்து கொண்டதால் ஜெயிக்கிறேன். ரொம்ப தெளிவு. ஆமென். வெற்றி என்பது திறமையினால் வருகிறதில்லை, வெற்றி என்பது தேவனை சார்ந்து கொள்ளுகிறதினால் வருகிறது. நீங்க இண்டிபெண்டா இருக்க போறீங்களா, டிபெண்டா இருக்க போறீங்களான்றது தான் மேட்டர். நீங்கள் தற்சார்பு சுயசார்பில் வாழ போகிறீர்களா, நீங்க அவரை, அவ்வளவுதான் மேட்ரு. அவரை சார்ந்துக்கிறீங்களா இல்லையா, இதுதான் மேட்ரு.
நம்ம இதை பேசுறத தவிர என்னெல்லாம போச்சு, நீ சட்டையை மாத்தினியா, அதை மாத்தினியா, கலட்டுனியா, போட்டியா. பைபிள் வந்து பிலீஃப் பத்தி பேசுது. சொல்லுங்க, பிலீஃப் இஸ் டாக் அபவுட் இன்சைட் மேட்டர். ஆனா ரிலீஜியன் ஃபுல்லா எதை பேசிட்டு இருக்கு? சகோதரனே, முடியை நீளமாய் வெட்டி கொண்டு வளர்த்து கொண்டு வந்திருக்கிறாய். சகோதரியே, நீ வந்து பின்னாம என்ன பண்ணிருக்க வந்திருக்க. ஆனா இப்ப தெரியுமா, இப்ப பின்னாம இருக்கிறது தான். பைபிள் காலத்துல முடியை பின்னி அப்படின்னு திட்டிருக்கிறாங்க. சரி, பின்னலன்னு அவுத்து விட்டாங்க. இப்ப அவுத்து விட்டதுக்கு திட்டுறாங்க. புரியல உங்க கொஞ்சம் பேருக்கு. செய்தி வந்து எப்படி தெரியுமா? எரேமியா 17 படிக்கிறோம். தன் மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு, எல்லாம் சொல்லுங்க, மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு, அதாவது தன்னுடைய செல்ஃபையே சக்தியாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற பொல்லாத இருதயம் உள்ள மனிதன் சபிக்கப்பட்டவன். அவன் வந்து நன்மைக்காக ஏங்கி 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 எந்த நன்மையும் அவன் என்ன பண்றது இல்லை, வாழ்க்கையில பார்க்கிறதே இல்லை. அப்படி சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். இப்போ இங்க எங்க ஷிஃப்ட் பண்றாரு? எங்க இருந்து எங்க ஷிஃப்ட் பண்றாரு? மாம்சத்தை நம்புவதில் இருந்து அந்த நம்பிக்கை இப்ப என்ன பண்ணுது? இடம் மாறுது. எங்க இடம் மாறுது? நான் என்னையும் என் பலத்தையும் என் ட்ரஸ்டையும் எங்கேயோ நான் வச்சிருந்தேன். அப்படி வச்சிருந்தா நான் வாழ்க்கையில தோத்து போறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை, இல்லையா? இங்க பாருங்க, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுற இருதயம் உள்ள மனுஷன். அப்போ லைஃப் நல்லாவே இல்லை. சாப்பிடணும், வேற ஒன்றும் இல்லை. யாரும் நம்மளை சபிக்க வேண்டியது இல்லை. ஆசீர்வாதம் இல்லாட்டானாலே எங்க என்னதான் இருக்கும்? சாபம் தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல லைட் ஆஃப் பண்ணிட்டா என்ன இருக்கும்? நான் இருட்டாக்கி விட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். லைட் ஆஃப் பண்ணிட்டாலே என்ன வந்துடும்? absent of blessing, it is curse. வேற ஒண்ணுமே கிடையாது. சாபம் போட்டாங்க. சாபம்லாம் இல்லை, ஆசீர்வாதம் இருந்தா எந்த சாபமும் பலிக்காது. அப்போ இங்க வேற ஒண்ணும் இல்லை. நம்பிக்கை பாருங்க, நம்பிக்கை வந்து எனக்கு யாரெல்லாம் தெரியும், அது இதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா அது என் ட்ரஸ்ட் கிடையாது. உங்களுக்கு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ்டா கொஞ்சம் பேர்லாம் தெரியுறாங்க, இட்ஸ் a favor of God, இல்லையா? ஆனா அது என்னோட ட்ரஸ்ட் இல்லை. என் ஃப்ளஷ், என் டேலண்ட், என் திறமை. இப்போ பாருங்க, இப்படிலாம் சொல்லும்போது திறமை முக்கியம் இல்லைன்னு நம்ம சொல்லலை. பட் உங்க ட்ரஸ்ட் அது மேல இருந்ததுன்னா வாழ்க்கை ஒரு எல்லைக்குள்ள போயிடும். அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க மேலான நம்பிக்கையில் வாழ நான் உங்களை அழைக்கிறேன். ஆமென், ஆமென். கர்த்தரை விட்டு விலகுற இருதயம் உள்ள அப்படிப்பட்ட ஹார்ட் வாழ்க்கையில பிளெஸிங்ஸ் என்ன பண்றது இல்லை, பார்க்கறதே கிடையாது. ஆனா யார் பார்க்கறா பாருங்களேன். பாருங்க, அங்க எங்க என்ன போடுது? நன்மை வருகிறதை காணாமல். பக்கத்துல பார்த்து கேளுங்க, எதையுமே பார்க்கலையா? சரி, கொஞ்சம் கவனிங்க. நன்மை வருகிறதை வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் ஐயோ எதையுமே என்ன பண்ணல, பார்க்கவே இல்லை. இங்க பாருங்க, நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவோம். வாழ்க்கையே ஒரு வனாந்தரம், ஒரு பாலைவனம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எப்படி மாத்துறது? எப்படி மாத்துறோன்னே நம்ம என்னத்தெல்லாமோ மாத்திருக்கிறோம். ஒன்று சட்டையை மாத்து, சடையை மாத்து, உன் பேரை மாத்து, நீ இருக்கிற வீட்டை மாத்து, வாஸ்து சரியில்லை, என்னெல்லாமோ. கிறிஸ்தவங்களும் சிலர் ஜோம் பண்ணி சொல்றாங்க, இந்த வீட்டு சரியில்லை அப்படின்றாங்க. ஒருத்தர் சொல்லிருக்காங்க, இது சரியில்லை, இதை மாற்றி இப்படி வச்சிங்கன்னா சரியாயிடும். அவர் சொல்ல, வாடகை வீடுங்க, சென்னையில் வீடு கிடைக்கிறதே கஷ்டம். இதில் ஏன் இஷ்டத்துக்கு நான் எதையாவது பண்ணேன்னா என்னத்துக்கு ஆகுறது? யோசித்து பாருங்க. மனுஷங்க பாருங்க புரிஞ்சுக்காமலே இருக்கிறாங்க. எனக்கு என்னன்னா, எவ்வளோ ரொம்ப வருஷம் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. பைபிள் சொல்ல வர்ற செய்தி என்ன? உன் சட்டையை மாத்துறதை பத்தியா பைபிள்? உன் ஜடையை மாத்துறதை பத்தியா பைபிள்? பைபிள் வந்து உன் உள்ளுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை மாத்தினா உன் வாழ்க்கையே மாறு. ஆமென்.
நான் சொல்லட்டுமா, the right believing it leads to right living. Amen. I tell you my friend, believe right, then you live right. Amen. எல்லாம் சொல்லுங்க, சரியா நம்பினா சரியாய் வாழ்வது நிச்சயமான ஒன்றாக இருக்கும். Amen. எல்லாம் சொல்லுங்க, believe right, you live right. Amen. நீங்கள் நம்புவது சரியா இருக்கும் என்றால் நீங்கள் வாழ்வது சரியா இருக்கும். நம்பிக்கையை மாற்று, உன் நடத்தை தன்னால மாற ஆரம்பிக்கும். உங்க பிஹேவியரை கூட நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லை. உங்க பிலீஃப் சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணும்போது உங்க பிஹேவியர் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ண ஆரம்பிக்கும்? மாற ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்க, நம்பிக்கையை மாற்றினால் நடக்கையை மாற்றலாம். ஆமென். பாருங்க எவ்வளவு மேட்டர் இருக்கு பாருங்க. நான் பேசுறது வெறும் பொருளாதாரத்துக்காக மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாறும். not only money. Amen. It is many. Amen. எல்லாம் சொல்லுங்க, பணம் மட்டும் அல்ல, பல மாற்றங்கள் நடக்கும். எத்தனை பேருக்கு விளங்கிக்க முடியுது? சிம்பிளா இருக்கா? சிம்பிளா இருக்கா? கஷ்டமா இருக்கா? சரி கவனிங்க, எங்க பாருங்க. அப்ப அந்த லைஃப் உடைய பிலீஃப் சுயம் சார்ந்ததாக, யாரையோ சார்ந்ததாக அது இருக்கு. ஆனா இந்த லைஃப் ஸ்டைல் என்ன தெரியுமா? கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் கைய தட்டையா. Amen. He is blessed man. He is a blessed man. Amen. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். Amen. அவன் கையில் எல்லாமே வரும். Amen. எல்லாம் சொல்லுங்க, bless you sister. Amen. Bless you. Amen. எல்லாம் பாருங்க, இன்னைக்கு கேரளத்து ஓணம் வருதாமே. இந்த மாசமா இப்போ அது இப்படி திருன்னு முழிக்கிறீங்க? அடுத்த மாசமா என்னங்க? சிலர் இந்த மாசம்ன்றீங்க, சிலர் அதுக்கே ஒரு பட்டிமன்றம் வைக்கணுமா? மாசம் கடைசியில் வருதா? கரெக்ட் தானா? சரி ஓகே. டீச்சர் சொல்றாங்க, ஏன்னா அந்த ஓணத்துக்கு லீவு இதெல்லாம் மையம் இருக்கும். 26 தமிழ்நாட்டை கொஞ்ச நேரத்தில் கேரளா மாதிரி ஆக்கிட்டீங்களே. சூப்பர், நல்லா இருக்கிறீங்க, கைத்தட்டுங்க. ஏன் அப்படி இருக்கிறீங்க? இப்போ சிலர் இதுக்காகவே சபையிலேருந்து அவங்களை வெளியாக கொண்டு வருவாங்க அப்படின்ட்டு. சூப்பரா கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க, கத்தர் மேல் தன் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவானா. இப்போ எது மாத்துது? எதை மாத்திரம்? எல்லாம் சொல்லுங்க, நம்பிக்கை. சொல்லுவாங்க நம்பிக்கை ரொம்ப தேவைன்றாங்க, கரெக்டு. ஆனா எதன் மேல, யார் மேலன்றது ரொம்ப முக்கியம். அதான் ரொம்ப முக்கியம். இந்த நம்பிக்கையை மட்டும் நீங்க ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா உங்க ஹோல் லைஃபே மாறும். ஆமென். இதுக்கு முன்னாடி நம்பிக்கை இருந்துச்சா? இருந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? நம்பிக்கை இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஆனா எதை நம்புறோன்றது தான் கேள்வியே, கேள்வியே, கேள்வியே இல்லையா? எதை நம்புறோன்றது தான் கேள்வி. எதை நம்புறாங்க? தனக்கு என்ன முடியும் இது, இல்லைன்னா சுற்றில இருக்கிற ஏதோ ஒரு விஷயம், இது மேல தான் வைக்கிறாங்க. பைபிள் சொல்ல வர செய்தி ரொம்ப சிம்பிள். இந்த எல்லா இடத்துல இருந்தும் அன்பிளக் பண்ணி இங்க பிளக் பண்ணிட்டேன்னா எல்லாமே மாறிடும்ன்ற. ஆமென். ஆமென். ஸோ கிறிஸ்தவத்தினுடைய செய்தின்றது இவங்க சொல்ற மாதிரி இட் இஸ் நாட் அவுட் சைட் சேஞ்ச், இட்ஸ் அ இன்சைட் சேஞ்ச். ஆமென். இது வெளியில மாத்திக்கிறதுலாம் கிடையாது, உள்ள மாற்றணும். சில பேர் இருக்கிறாங்க வெளியில மாத்திக்கிட்டு வருவாங்க. நாங்க எதுவுமே போடுறது இல்லை, அவங்கெல்லாம் போடுறாங்க. போடுறது இல்லைன்னு இவங்களுக்கு அவ்வளோ பெருமை. நான் சொன்னேன், நீ நகையை கழட்டுறதுக்கு முன்னாடி இந்த பெருமையை கழட்டிருக்கணும். தட்ட மாட்டீங்க, பரவாயில்ல. இதெல்லாம் இதில் என்ன இருக்குது உங்களுக்கு? சிலருக்கு போடுறது பிடிக்கல, விடுங்க. சிலருக்கு போடுறது பிடிக்குது, போட்டுக்கோங்க. இதுக்கும் இயேசுக்கும் என்ன சம்பந்தம்? ஹலோ,
நீங்க பைபிளை ரொம்ப மட்டுப்படுத்தாதீங்க, கடவுளை ரொம்ப சீப்பாக்காதீங்க. வெள்ளையா பிடிச்சா போட்டுக்கோ, மஞ்சளா பிடிச்சா போட்டுக்கோ, சோப்பா பிடிச்சா சோப்பை போட்டுக்கோ. கடவுளை கொண்டு போய் ஒரு கலருக்குள்ள இப்படி வச்சீங்கன்னா என்னங்க இப்படி? புரியுதா? ஏன் கிறிஸ்தவ 2000 வருஷம் ஆகி இது ஏன் வளரவே மாட்டேங்குன்னா, இது இன்னும் இதையே தாண்டல. எதை? இது இன்னும் கலருக்குள்ளே இருக்குது. வெள்ளையா, கருப்பா, எதுவா என்னங்க? வானவில்னு ஒன்று படைச்ச கடவுளை போய் நீங்க ஒரு God is a colorful God. God is not a God of white. God is a God of colors. எல்லாம் சொல்லுங்க, colors. அதில் வெள்ளையும் இருந்துட்டு போட்டோம். சயின்டிஃபிக்கலாக நீங்கள் கலர்ஸ் பற்றி ஸ்டடி பண்ணீங்கன்னா வெள்ளைக்குள்ளே தான் எல்லா கலரும் இருக்கு. அப்படி பார்த்தா வெள்ளை போடுற நீங்கள் தான் நிறைய கலர் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க. இது வேற பஞ்சாயத்து ஆகுமே. கிரைம் ரேட் கூடிக்கிட்டே இருக்கு. இப்ப எல்லா வீடியோலையும் இவங்க வேற வந்துடுறாங்க பின்னாடி நின்று. எத்தனை பேர் புரியுது? ரொம்ப உயரிய ஒரு காஸ்பலுங்க, ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு காஸ்பல். இது வேற ஒண்ணுமே சொல்ல. மனுஷனே நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? உன்னை கடவுள் எப்படி படைச்சிருக்காரு தெரியுமா? நீ எப்படி வாழணுன்றது உனக்கு தெரியுமா? இதுதான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பேசணும். பேசுனா சாதாரண ஆள் கிடையாது, ஊர்லயே பெரிய ஆள் ஆயிடுவான். 5க்கும் 10க்கும் உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டான். ஆமென். தேசத்தை ஆளுகிறவர்களாக, அதிபதிகளாக, உயர்ந்தவர்களாக அவர்கள் மாறி விடுவார்கள். உங்களுக்கு தெரியுமா, ஒரு மனுஷன் தன் நம்பிக்கையை மாற்றுவதன் மூலம் அவன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். ஆமென். Change your belief and change your life. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, change your belief, change your life. சொல்லுங்க, உங்கள் நம்பிக்கையை மாற்றுவதன் மூலம் உங்க வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணலாம்? மாத்தலாம். இதுதான் பைபிளுடைய செய்தி. பாருங்க, இந்த பிலீஃப் சிஸ்டம், இதை பற்றி இன்னைக்கு மாடல் வேர்ல்டு வந்து நிறைய பேர் படிச்சு அவங்க பாருங்க பெரிய சைக்காலஜி டீச்சிங்ஸ்னு மில்லியன் கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. சபையில் வந்து அது இன்னும் லெக்கின்ஸ் போட்டு வந்திருக்கிற சகோதரியே, ஐயா இதுக்காகவா ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸு? புருவத்தை ட்ரிம் பண்ணி கொண்டு வந்திருக்கிற சகோதரியே அப்படின்ட்டு அவர் மீசையை ட்ரிம் பண்ணிட்டு வர்றாரு. தட்ட அதானே பேசுறவரு. ஏன் அப்ப நீ இப்படி வளர விட்டு வாயெல்லாம் அப்படி மூட வேண்டியதானே? நீ அது மட்டும் ஏன் வெட்டுற? இங்க வளர்ந்து சோறு திங்க முடியாதானே? இங்க வரைக்கும் வளர்ந்து இப்படியே மூடிடும். அப்புறம் அதை மட்டும் அழகா அப்படி பண்ணிட்டு ஏன் எங்க சகோதரியை மட்டும் தப்பா சொல்றீங்க? புரியுதா உங்களுக்கு? இவங்க ஏதாவது ஆன் பண்ணா எனக்கு சில நேரம் எனக்கு ஜனங்களை நினைச்சாதான் பாவமா இருக்கு. இதுக்கு வேற இது கரெக்டா போய் உட்காருது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் உட்காந்து செலவு பண்ணி வாழ்க்கையே போச்ச. 10 வருஷம் 30 வருஷம் லைஃபே போயிடுச்சு. ஐயோ எனக்கு அவ்வளோ, நான் சும்மா அப்படி காமெடியாக பேசினா கூட எனக்கு கண்ணீரே வந்துடும். இதெல்லாம் யோசித்தேன்னா ஜனங்க வாழ்க்கைங்க சும்மா என்னத்தையாவது இப்படி பேசிக்கிட்டு டைமை போக்கிக்கிட்டு இப்படிப்பட்டதையா எழுதியிருக்குது. எவ்வளோ பெரிய ஞானம் இதில் இருக்கிற. ஒவ்வொரு கதையும் பார்த்தீங்கன்னா 50 பேரும் பணக்காரங்க. இந்த ஸ்டோரி பூரா பாருங்க, கடவுளுடைய பிள்ளைங்க யாராவது ஏழையா இருந்தாங்களா பைபிள்ல? ஆபிரகாம் பணக்காரன், ஈசாக்கு பணக்காரன், யோசேப்பு ஊர்லயே ஜனாதிபதி மாதிரி, யோபு பணக்காரன், எல்லாம் பணக்காரன். நம்ம ஆளுங்க அவ்வளவு வரை விட்டுருவாங்க. ஏழை லாசரு ஒருத்தன். இவங்கெல்லாம் லாசரு ரசிகர் மன்றம். ஏயா இம்புட்டு பேர் இருந்தாங்களே. அதெல்லாம் பணக்காரனா இருக்கிறது முக்கியம் இல்ல, நீ பரலோகத்துக்கு போறதுதான் முக்கியம்.
அங்க பாருங்க, அது அப்படிதான் இருக்கும். நான் என்ன கேட்கிறேன், பரலோகத்துக்கு போறதுக்கு வழி ஏழையா இருக்கிறதா, இயேசுவா ஏழையா? பக்கத்து சொல்லுங்க, நீங்க ஏழையா இருந்தா பரலோகம் போவீங்களா, இயேசுவை நம்பினா போவீங்களா? அப்புறம் எதுக்கு நீங்க ஏழையா இருக்கிறீங்க? பரலோகத்துக்கு லாசரு போய் உட்கார்ந்தான, அவன் யாரு? அவன் யாரு? பணக்காரன். பணக்காரன் முடியல, அப்ப பணக்காரன் பரலோகத்துலயும் இருக்காம்ல. இவங்க பணக்காரன் எங்க தான் பார்ப்பாங்க பணக்காரனை? நரகத்தில் ஒரு பணக்காரன். மண்டைக்குள்ள ஏத்திட்டாங்க சின்ன வயசுலயே. ஏழை பரலோகம் சென்றான், பணக்காரன். அதனால நீ பணக்காரனா இருக்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, எதான் முக்கியம்? பரலோகம் போறதுதான் முக்கியம்ட்டாங்க. அப்ப போயிருங்க. அவங்களுக்கு வெளிச்சமே வரல. இந்த பூமியில நான் வளமா இருந்தாதான் கடவுளுடைய நோக்கத்தையே செய்ய முடியும். லாசர் வாழ்ந்தானே, அதுக்கு பேர் ஒரு வாழ்க்கையா? அதுக்கு பேர் ஒரு வாழ்க்கையா? ஏதாவது விழுமா? யோசித்து பாருங்க. இந்த பணக்காரன் அவன் புத்தி பாருங்களேன், பரலோகம் போயிட்டான். ஆனா அவன் புத்தி எப்படி இருக்கு பாருங்க, அவன் நம்பிக்கை, அவன் சிந்தனை எப்படி இருக்கு பாருங்க. The poverty thoughts, தரித்திரம் பிடிச்ச ஒரு எண்ணம் தான் அவனுக்கு இருந்தது. என்ன எண்ணம் தெரியுமா? அந்த மேஜையில் இருந்து விழுறத சாப்பிட்றதுக்கு அவன் என்ன பண்ணானா, அது அவன் ஆசை. பாருங்க, அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளால் தன் பசியை ஆற்ற. சொல்லுங்க, என்ன மட்டமான ஆசை! டேபிள்ல இருந்து விழுமா, அதை எடுத்து பரலோகம் போற பெரிய நம்பிக்கையை வச்சுக்கிட்டு பூமியிலேயே அப்படி தரித்திரமா வாழ்ற. ஆனா உங்க தாத்தா ஆபிரகாம் யார் தெரியுமா? அவர் பூமியிலையும் பெரிய ஆளா இருந்தாரு, பரலோகத்திலையும் பெரிய ஆளா இருந்தாரு. தட்டுங்க. எதாவது புரியுது? நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரெண்டுல ஒன்னத்தோடு. இங்க ஏழையா இருந்தனா அங்க பரலோகத்துல நீ அங்க போயிடலாம். இங்க பணக்காரனா இருந்தனா அங்க சீட்டு கிடைக்காது. இப்படி யாரோ சொல்லி விட்டாங்க. ஆனா அவங்க ஆபிரகாம் கதையை என்ன பண்ணல, படிக்கல. அவர் பூமியிலே யாரு? பைபிள்ல போட்டிருக்குது, பூமி தாங்க கூடாத அளவுக்கு சொத்தை பூமியில வச்சிருந்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க போயிட்டாரு? பரலோகத்துக்கு போயிட்டாரு. அங்கேயும் பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னதுதான்? ஆபிரகாம் மடி. அதை நீங்க படி. இப்ப சொல்லுங்க, பரலோகத்துக்கு போறதுக்கு வழி இயேசுவா ஏழையா? அப்ப என் மண்டைக்குள்ள என்ன ஏத்திருக்கு? பணம் முக்கியம் இல்ல, ஐஸ்வர்யவான்லாம் பரலோகத்துக்கு போ கஷ்டம். அப்ப நீங்க ஏன் ஏழையா இருக்கிறீங்க சொல்லுங்க? உபவாசம் இருந்து ஜெபிச்சிட்டு இருக்காங்க, கடனை அடைக்க மாட்டேன், எப்படியாவது வாடகை கொடுக்கணும் மாட்டேன், கொடுக்கும்படி உதவி செய்வீராக. எல்லா ஜப கூட்டத்திலும் குறிப்பு, ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜப குறிப்பு வருதான்னு பார்த்தா எல்லாம் என்ன குறிப்பு தான் வந்திருக்கு? வேலை கிடைக்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், கார் கிடைக்க வேண்டும். அதை தானே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் பிரசங்கம் பண்ண மட்டும் திட்டுறீங்க. ஆனா குறிப்பு பூரா என்னதுதான்? இந்த குறிப்பா தான் இருக்குது. பாஸ்டர்மார்கள்ட்ட இருந்து என்ன வருது? லேண்ட் வாங்க வேண்டும், பாய் வாங்க வேண்டும், சேர் வாங்க வேண்டும், டியூப் லைட்ஸ்கள் வாங்க வேண்டும், என்ன வருது? யாருமே எனக்கு சபையில எழுப்புதல் வேண்டும் அப்படின்னு குறிப்பே தரலையே. இவ்வளவு ஜப குறிப்பு வந்திருக்காங்க, போய் பாருங்க எந்த குறிப்புலையாவது அப்படி இருக்கா? அதெல்லாம் இல்லை. ஏன்னா மக்கள் இதுக்கான சத்தியத்தை அவங்க என்ன பண்ணல, புரிஞ்சுக்காமலே உட்கார்ந்துருக்கிறாங்க. காலந்தோறும் இவங்க மண்டைக்குள்ள என்ன ஏற்றி வச்சிருக்காங்க? ஏழையா இருக்கிறது நல்லது, ஏழை தான் எங்க போவான் இப்படியே பேசி வச்சுட்டாங்க. ஆனால் கொஞ்சம் சிந்திச்சு உட்கார்ந்து படிச்சு பார்த்தா பைபிள்ல சொல்லியிருக்குது, இவன் பணக்காரனாகவும் இருக்கிறான், கடவுளுக்கு நண்பனாகவும் இருக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவுக்கு கடவுளுக்கு அவன் யாரு? ஆபிரகாம் யாரு? ஆபிரகாம் வாஸ் a friend of God. யாக்கோபு சொல்றார், அவன் ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதன் என்ற எண்ணப்பட்டான். ஆமென். அதே நேரத்தில் அந்த ஊர்ல பெரிய கோடீஸ்வரன். கை தட்டுங்க நல்லா.
நான் எந்த மாதிரி கூட்டத்தை உருவாக்குறேன்னா, பணக்காரர்களையும் பரிசுத்தவான்களையும் தேவனுடைய நோக்கத்தை இந்த பூமியிலே செய்கிறவர்களையும் ராஜ்யத்திலே நித்திய காலம் வாழுகிறவர்களையும் சேர்த்து உருவாக்கி கொண்டிருக்கு. இன்னும் ஒரு படி போனா பரலோகத்தையே இந்த பூமியில கொண்டு வருகிற ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கு. ஆமென். எத்தனை பேர் புரியுது பாருங்க. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஆமென். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய சிநேகிதன். ஆபிரகாம் யாரு? கடவுள் கிட்ட நண்பேண்டா. இப்படி கடவுளோட நெருக்கமா வாழ்ற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். நீ யோசித்து பாருங்களேன், இவ்வளோ பெரிய தேவனுக்கு நண்பனா இருந்து இந்த பூமியில ஏழையா இருக்க முடியுமா? முடியாது. அது எப்படி இருக்க முடியும்? அது எப்படி முடியும்? வாய்ப்பே சொல்லுங்க, வாய்ப்புள்ள ராஜா. அதே தான். ஆமென். அப்ப நான் என்ன சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கைன்றது தனியானது கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருத்தன் முன்னேற முன்னேற ஐஸ்வர்யமும் வருது. It is not a two different things. It's a one things. இது வேற அது வேற. ஆவிக்குரியது வேற. சில பேர் சொல்லுவாங்க ஆவிக்குரியது அப்படிம்பாங்க. அது வேற. இது உலக பிரகாரமானது அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒருத்தன் கடவுளோட நெருங்கி வர வர இங்க இருக்கிற அம்புட்டும் அவனை நெருங்கி வரும் இல்லையா? போதிச்சிருக்கிறேன் நான். நீர் யோபுல படிக்கிறோம், நீர் அவரோடு பழகி சமாதானமாய் ஈரும். எல்லாம் சொல்லுங்க, அவரோடு பழகி. யார் கூடலாமோ பழகுற, மணிக்கணக்கா பேசுற, கொஞ்சம் அவரோட என்ன பண்ணு, பழகி பேசி சமாதானமா இருந்து ஆயிட்டன்னா என்ன ஆகும்னா, அதனால் உனக்கு நன்மை வரும். ஆமென். அதனால் உனக்கு நன்மை வரும். அப்பொழுது பைபிள் எப்படி போட்டு பாருங்க, ஆற்று கற்களை போல், அப்பொழுது தூளை போல் பொன்னையும். எல்லாம் சொல்லுங்க, தூளை போல் பொன்னையும். பைபிள் என்ன சொல்லிக்கிறா, நீ கடவுளை நெருங்கினா தங்கம்லாம் கொட்டுன்ற. இது ஒரு prophetic declarations. எம்பட்டு விலை கூடனாலும் உன் மேல தங்க மலை பொழியும். ஆமென். அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஒப்பீரின் தங்கத்தையும். இப்போ இங்க என்ன படிக்கிறீங்க, ஒரு மனுஷன் கடவுளை விட்டு தூரமா இருக்கிறான். இப்போ அவனும் கடவுளும் யாராயிட்டாங்க, நண்பர்கள் ஆயிட்டாங்களா? சொல்லுங்க, நண்பர்கள் ஆயிட்டாங்க. நல்ல ஸ்டோரி தானே? இப்ப நண்பனான உடனே கதை அப்படியே முடியல. கதை என்ன பண்ணுது தெரியுமா? இந்த நண்பனுக்குரியதெல்லாம் இவனுக்குரியதா மாறுகிறது. ஆமென். அவனுக்குரியதாக மாறுகிறது. எல்லாம் இவங்கிட்ட வருது பாருங்க. இந்த பூமியில எது பெருசுன்னு சொல்றீங்களோ அது அவனுக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அங்க பாருங்க, தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். பாருங்க, உள்ள வந்த உடனே 3 காயின்ஸ் கொண்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. வெள்ளியும் அவருடையது, பொன்னும் அவருடையது. ஆமென். உங்ககிட்ட வரும், வெள்ளி வரும், பொண்ணு வரும், தங்கம் வரும், எல்லாமே வரும். ஆமென். ஏன் இப்போ மறுபடி பாருங்க, என் செய்தி நீங்க நல்லா கவனிங்க. அது பெருசு கிடையாது, அவரே வந்துட்டார. யோசித்து பாருங்க. அப்ப இங்க என்ன சேஞ்ச் தெரியுமா? என் நம்பிக்கைகள் மாறுகிறது. எல்லாம் சொல்லுங்க, நம்பிக்கைகள் மாறுகிறது. இது வரைக்கும் என் மாம்சத்தை, இது வரைக்கும் இதெல்லாம் நான் நம்பிட்டு இருந்தேன். இப்போ நான் எதை நம்ப போறேன்? என் தேவனை. ஆமென். ஆமென். bless you sister. எல்லாம் சொல்லுங்க, என் தேவனை. ஆமென். இப்போ எரேமியா போடுங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு. நீங்க ரொம்ப வருஷம் கிறிஸ்டியனா இருக்கலாம், இல்லை இன்னைக்கு தான் வந்தவங்களா இருக்கலாம்.
இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க நம்பிக்கையை கரெக்டான இடத்துல வைங்க. ஆமென். என் பிலீஃப் அவர் மேல என்ன பண்ண போறேன்? வைக்க போறேன். ஏன் தெரியுமா? என் பலத்தின் மேல் நான் வைக்கும் நம்பிக்கைக்கு எல்லை இருக்கிறது. அவர் மேல நான் வைக்கிற நம்பிக்கைக்கு எல்லையே கிடையாது. அன்லிமிட்டெட், அன்லிமிட்டெட். ஒரு பீரியட் வரைக்கும் ஆபிரகாம் அவன் ஃப்ளஷ்ல எல்லாத்தையும் ட்ரை பண்றான். ஒரு சிலது முடிஞ்சிச்சு இல்லையா? இஸ்மவேல் வரைக்கும் முடிஞ்சிச்சு இல்லையா? அதுக்கப்புறம் முடியல, ஒண்ணுமே முடியல. இப்போ ஆண்டவர் அவன்கிட்ட வந்து பேசுறார். இவனுக்கு 100 வயசு ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் டெட், அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ தேவன் ஆபிரகாம் கிட்ட பேசுறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு வல்லமே இல்லை, நீ பலனெல்லாம் என்ன பண்ணிட்ட? இழந்துட்ட. ஆனா நான் யார் தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவன். I am El Shaddai. I am El Shaddai. Amen. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் உன்னால சிலது முடிஞ்சது, சிலது முடியல. ஆனா நான் இன்னொரு வாழ்க்கைக்கு உன்னை கூப்பிடுறேன் ஆபிரகாம். அது என்ன வாழ்க்கை தெரியுமா? எல்லாமே சாத்தியம், எல்லாமே சாத்தியம். All things possible. Those who believe. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லா கூடும். ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென், ஆமென். ஜெரமியா போங்க. ஆமென். பாருங்க, இந்த இப்போ அங்க ஒண்ணுமே இல்லை. ஆவியின் வாழ்க்கைன்றது வேற ஒண்ணுமே இல்லை, அன்லிமிட்டெட். ஆமென். ஆவியின் வாழ்வு அல்லது ஆவியின் பலத்திலே நான் வாழ்றதுன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. நானும் ஒரு நாள் இருந்தேன். சிலர் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் என்னால முடியும் அப்படி தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க. சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, நம்மளெல்லாம் ஒண்ணுமே முடியாதுன்னு தாழ்வு மனப்பான்மையில இருப்பாங்க. நான் இந்த ரெண்டையுமே பேசல, தன்னம்பிக்கையும் பேசல, தாழ்வு மனப்பான்மையும் பேசல. இந்த ரெண்டையும் தூக்கி தூர வச்சுட்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். போடையா நல்லா. ஷக்லாமா தாலமாந்தரே லேக்ரமா சேண்டலா பிராக்கட்டா லீபரா ஷெடல மாண்டலே. ஆமென். எத்தனை பேர் புரியுது இந்த லைஃப்? ஆமென். நீங்க எதையுமே மேன்மை பாராட்ட மாட்டீங்க. எதை சொல்லுவீங்க தெரியுமா? அவருடைய பலத்தால். இந்த சுயம் சார்ந்த வாழ்க்கையில உங்க ஆவிக்குரியது கூட சில நேரம் ஆவிக்குரியது இல்லாத மாறிடும். ஈவன் யுவர் ஃபாஸ்டிங். ஏன்னா ஒருத்தன் வந்து சொல்றான் பாருங்களேன், நான் வாரத்திற்கு 2 முறை உபவாச கூட்டம் குரூப் தான் அது. ஃபெயில்டர். தசம பாகங்களை செலுத்துகிறேன். எல்லாத்துக்கும் மேல இந்த வெளியே இருக்கான் பாருங்க, அவன மாதிரி இல்ல. இப்போ இது இப்போ நான் என்ன கேட்கிறேன், ஃபாஸ்டிங் தப்பா? தப்பு கிடையாது. டைதிங் தப்பா? தப்பு கிடையாது. ஆனா அதெல்லாம் உன் நீதியா, அதெல்லாம் உன் தகுதியா என்ன பண்ணுவத ஒரு நாளும் மாத்தாத. Don't trust on it. தேவன் எனக்கு கொடுத்தார், ஆகையால் நான் தேவனுக்கு கொடுக்கிறேன். ஏதோ நான் கொண்டு போய் கடவுளுக்கு கொடுக்கிறேன். No, he is the giver, he is a source. ஆமென். அது மாதிரி உபவாசம்ன்றது என்னன்னா, ஏதோ நான் அப்படியே இதெல்லாம் அப்படியே கடவுளை பாலிஷ் போட்டு ஏதாவது வாங்கிடலாம். அவர் பலப்பலன்னு தான் இருக்கிறார், பாலிஷ்லாம் தேவையில்லை. ஆமென், ஆமென். ஆனா ஃபாஸ்டிங் என்ன பண்ணும்னா, உங்க கொழுப்பை குறைய வைக்கும். லிட்டரலாவும். ஆமென். நம்ம வேணா ட்ரை பண்ணி பாரு. ஆனா எனக்கு இப்போ வரைக்கும் சந்தேகம் என்னன்னா, ரொம்ப ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க ரொம்ப குண்டா இருக்கிறாங்க. ஏன்னா விட்டதை பிடிக்கிறதுக்கு 7 மடங்காக அதற்கு பின்பு அப்படியாக 7-fold ரிட்டர்ன்ஸ்.
அடிச்சு தூள் கிளப்பிடுறாங்க. இந்த ரகசியமே எனக்கு புரியல. இந்த பூமி கீழே எனக்கு புரியாத நிறைய இருக்கு. மெலிவாங்கன்னு பார்த்தா அவங்க தான் எப்படி இருக்கிறாங்க, பயங்கர குண்டா இருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க, போகும்போது எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போங்க. சரி, இதெல்லாம் ட்ரஸ்ட்டை வந்து எங்க வைக்கிறோன்றது தான் மேட்டர். நான் என் ட்ரஸ்ட்டை வந்து இது மேலாம் சில பேர் பாருங்க, எப்போ உங்க ஏதாவது ஒரு நன்மை வரும்போது அவங்க மைண்ட்ல என்ன இருக்கு தெரியுமா, ஒட்டம்பாரு முழங்கால அப்படின்றாங்க. ஆவிக்குரியவங்க தான் ரொம்ப பெருமையா இருக்கிறாங்க. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆவிக்குரியவங்க ஆக ஆக இந்த ப்ரௌடுலாம் உங்களை விட்டு போயிடும். நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா, அவரால் ஆயிற்று. மனுஷனை மதிப்பீங்க. எல்லாம் சொல்லுங்க, தேவனை உயர்த்துவீங்க, மனுஷனை மதிப்பீங்க. அப்படி இருந்தாதான் நீங்க ஆவிக்குரியவங்க. நீங்க வந்து பாருங்களா, அங்க கொஞ்ச நேரம் அவ்வளவு நேரம் அவங்கள தான் பத்தி பேசுவாங்க, தேவனை பத்தியே பேச மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? அதாவது நான் போட்டேன் பாருங்க, உபவாசம் போட்டேன் பாருங்க, 1000 ஸ்தோத்திர பலி, பரலோகமே நடுங்கிடுச்சுல. தோத்திர பலி தோத்திர பலி. ஆனா கடவுளே சிங்காசனத்தை வந்து இறங்கி வந்துட்டார். அப்புறம் இப்ப ஆட்சி கீச்சை கவுத்துறாத, நிறுத்து உன் உபவாசத்தை, எடு ஜூஸ குடி, முடி. எல்லாருக்கும் நல்லா புரியுது இல்ல? இப்போ I am not against for fasting, I am not against for tithing. No. ஆனா அதெல்லாம் ப்ரௌடா மாறக்கூடாது. அதெல்லாம் தேங்க்ஸ் கிவிங்கா மாறணும். தசம பாகத்தை எடுத்துட்டு வந்து நன்றியோட, அப்பா ஒண்ணுமே இல்லாம இருந்த என்ன வாழ வச்சிங்களே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தாவீது சொல்றான் பாருங்க, உமது கரத்தில் வாங்கி உமது கரத்திலே கொடுக்கிறேன். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், எங்கேயோ கிடந்தேன், என்னை தேடி வந்தீங்க, என்னை வாழ வச்சீங்க, அப்படி கொண்டு வந்து கொடுக்குறான். தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட். ஆமென். அதெல்லாம் சில பேர் கொடுத்துட்டும் அவங்க ஆசீர்வதிக்கப்படாத காரணம் தெரியுமா? அதான். Don't do that. Amen. Don't lift up your shoulder. Amen. Lift up your heart. Lift up your hands. Thank you Jesus. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் உம்மாலே வருகிறது. ஆமென். So grateful. ஆமென். ஒரு thankful heart இருக்கணும். கடவுள் உங்களை அப்படி ஆசீர்வதிக்கிறதுக்கு நிறைய மனிதர்கள் எல்லாம் பயன்படுத்தி இருப்பார் இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் தாங்க என்ன கொடுத்தார். அதான் எப்படி கொடுத்தார் சொல்லுங்க, டீடைல் சொல்லுங்க. முதல்ல எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்களேன். யாரோ உங்களுக்கு இப்படி ஒரு தேவனை போதிக்கிறாங்க. ஆமென். சொல்லட்டுமா, சாதனை ஒரு சரியான போதனையில் இருந்து ஆரம்பிக்கிறது. Therefore you must gratitude your pastor, your teacher, amen, your spiritual leaders, amen. ஏன்னா ஒருத்தர் சொல்லி போதித்து எனக்கு விளங்கும் போது எனக்கு தெரியவே ஆரம்பிக்குது. கடவுள் என்ன நேரடியாக போட்டாரு? இல்ல. அதனாலதான் ஆபிரகாம் தனக்கு அவன் கையில பணம் வந்த உடனே அதை எடுத்துட்டு மெல்கிசேதேக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். ஏன்னா அவர் தான் ஆபிரகாமுடைய பாஸ்டர், ஆபிரகாமுடைய ஸ்பிரிச்சுவல் லீடர். ஆமென். அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான். தேங்க்யூ ஸோ மச். ஆமென். ஏன்னா அவர் தான் அவனுக்கு சொல்லி கொடுத்தார். வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதா. ஆமென். And he understand. எத்தனை பேர் புரியுதா நான் சொல்றது? எல்லாத்தையுமே கவர் பண்றோம். ஆமென். இப்ப பாருங்க, இந்த வசனத்தை சொல்லிட்டு முடிச்சிடலாம். அது போங்க. ஜெரோமியா, கர்த்தர் மேல் தன் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லாம் சொல்லுங்க, பாக்கியவான். பாக்கியவான். பாக்கியவான் என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வாத கூட்டத்துக்கு தானே வந்திருக்கீங்க, அப்போ ஆசீர்வாதமாகவே இருப்பீங்க. ஆமென். இப்ப பாருங்களேன், நம்பிக்கையை மாத்தின உடனே என்ன நடக்குது பாருங்க, என்ன நடக்குது பாருங்க. அவன், எல்லாம் சொல்லுங்க, அவன். பக்கத்துல பார்த்து கேளுங்க, எவன்? எவன்? கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறவன். ஆமென். இப்போ அவன் ட்ரஸ்ட் எங்க போயிடுச்சு? He is my source of all blessings. Amen. Amen. Not by might, not by power. Amen. இது என் புத்தி, என் சக்தி இதுல நடக்கல, அவராலே, அவரிடமிருந்து. Amen. So correct your belief system. அப்போ அவன் பாருங்க, அவன் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும். என்னைக்கு ஒரு மனுஷன் தன் நம்பிக்கையை மாத்துறானோ அவன் லைஃப் எங்க ஆயிடுச்சு தெரியுமா? ஊற்று தண்ணீர் புறப்படுதுல, அதுல வேற விட்ட மரம் மாதிரி கடவுளோட அவன் இணைக்கப்பட்டுட்டான். ஆமென். விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல். எல்லாம் சொல்லுங்க, உஷ்ணம் வருகிறதை காணாமல். காணாமல். உஷ்ணம்னா என்ன? ஹீட். உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும். அப்படின்னா என்ன தெரியுமா? வெளியில உஷ்ணம், ஹீட் எல்லாம் இருக்குது, ஆனா இவன் பச்சை பசேர்னு இருக்கிறான். இது வேற மாதிரி ப்ராஸ்பரிட்டி. இந்த ப்ராஸ்பரிட்டி எப்படி தெரியுமா? ஊர் நல்லா இருந்தாதான் நீ நல்லா இருப்பன்ட்டு இல்ல, நீ எப்படி நல்லா இருப்பன்னு யாருக்குமே தெரியாது. ஆமென். உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும். இப்ப கவனிங்க, மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். எல்லாம் சொல்லுங்க, வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரம். ரெண்டு வார்த்தை இருக்கு, சொல்லிட்டு டீ குடிக்க போறோம். டீ ரெடி தானையா? ஆமா. வடை இன்னும் வரல, ஆனா வார்த்தை வருது. ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கவனிங்க, இப்ப கவனிங்க, எங்க பாருங்க, மலை தாழ்ச்சியான வருஷத்திலும். அப்படின்னா மலை தான் வளமா இருக்கிறதுக்கு காரணம். கரெக்டா? அதனாலதான் பெரியவங்க முன்னாட்கள்ல உள்ள ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா, என்ன ஊர்ல நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா அடுத்த வார்த்தை என்ன கேட்பாங்க? மழை தண்ணி உண்டா, இல்லையா? கேட்பாங்களா? ஏன்? ஏன்னா மழை தண்ணி இருந்துச்சுன்னா விவசாயம் இருக்கும், குளம் நிரம்பும், எல்லாமே நல்லா இருப்பாங்க. அதனால அந்த கேள்வி கேட்பாங்க. ஆனா கடவுள் என்ன பேசுறாருன்னா, அவர் இன்னொரு ப்ராஸ்பரிட்டி பேசுறாரு, இன்னொரு வகையான செழிப்பு பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா? டே, மழையே இல்லாட்டா கூட ஆமென். இப்போ மழை வேண்டாம், மழை தேவையில்லை, ரெயின் கோவாவே அப்படிலாம் சொல்லல கடவுள். நம்ம ஊர்ல ஏன் அந்த பாட்டை பாடுறாங்கன்னு தெரியல, இல்லையா? ரெயின் கோவாவே கம் அகைன் அனதர் டே. இன்னைக்கு பேரு இன்னொரு நாள் வா. அதானா? அதான பாருங்க, மழை ஏற்கனவே இல்லாம இப்போ அவன் வறட்சியில் இருக்கிறான். மேகதாது பிரச்சனை வேற போயிட்டு இருக்கு. மழை வேண்டாம், மழை முக்கியம் இல்லை அப்படி சொல்ல கடவுள். கடவுள் என்ன சொல்றாங்க? கேரு, உன் ஆதாரம் நான், ஆத்திலே தண்ணி இல்லைன்னா கூட நீ நல்லா இருப்பன்ற. Because I am your source of blessings. ஆமென். அத வேற வேற இடத்துல வேற மாதிரி சொல்றாரு, இல்லையா? இன்னொரு இடத்துல எப்படி சொல்றாரு? காற்றையும் காண மாட்டீர்கள், மலையையும் காண மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். நல்ல தட்டி வாங்கிக்கோயா இன்னைக்கு. ஆமென். I am the source of the blessings. நான் தான் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இருக்கிறேன். நம்புற பிள்ளைங்க மட்டும் நல்ல ஒரு செகண்ட் கையை தட்டி ஷாட்டில் லாப்ர ஹேண்டலே லேப்ர ஹேண்டலா புரோக்கே லேப்ர ஹேண்டலா புரோக்கே. ஆமென். bless you. ஆமென். மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் ப்ராஸ்பரா இருக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, ப்ராஸ்பரா இருக்கிறான், செழிப்பா இருக்கிறான். அவன் செழிப்ப யாராலையும் எதாலையும் தடுக்கவே முடியல. இங்கதான் தட்டணும். நீ
Amen. No one can stop your blessings. Amen. ஏன் தெரியுமா? இப்போ அவர் என் நம்பிக்கை ஆயிட்டார், அவர் என் சோர்ஸ் ஆயிட்டார். இதுதான் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை. நம்பிக்கையை மாத்துறது, சட்டையை மாத்துறது இல்லை, ஜடையை மாத்துறது இல்லை. I am changing my belief system. God is my only source. ஐயோ, அந்த கம்பெனி போயிச்சா? கம்பெனி போனானே, கம்பெனி வந்து என்னுடைய அது வந்து ரிசோர்ஸ். By God is my only source. இது வளம், அவர்தான் ஆதாரம். ஆமென். அப்ப நான் இன்னைக்கு சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு லெசன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, நம்பிக்கையை மாற்றுங்கள். நம்பிக்கையை சரியான இடத்துல வைங்க. ஆமென். எஸ், நான் நம்புகிறது அவராலே வரும். ஏன் இங்கிருந்து அங்கிருந்து எல்லா இடத்துல இருந்து எடுத்துட்டு இங்க வச்சிட்டீங்கன்னா சோர்ந்தே போக மாட்டீங்க. இங்க வச்சிட்டீங்கன்னா இது வரைக்கும் முடியாததெல்லாம் முடியும். நீ காலையில் அந்த வார்த்தை ஒன்று தானே, ஒரே ஒரு வார்த்தை தான். இதுவரை என்னெல்லாம் முடியலையோ அது உன் வாழ்க்கையில முடியும். ஆமென், ஆமென். ஒருவேளை முயற்சித்து பாதியிலே விட்டிருந்தா கூட இந்த 8வது மாதம், amen, I tell you, the brand new start, the brand new start. amen, ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்து, amen. அதுவும் சென்னை வந்து ஒரு 8 இல்ல, 8 இன்னைக்கு டேட் பாருங்களேன். ஆமென். 8 ஆமென். நீ 8. ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நான் சொல்றேன், அதிரடியான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில வருகிறது. புதிய ஆரம்பங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் கொண்டு வந்து கொடுக்கிறார். ஆமென். So bless you. ஒரு 15 minutes break. Amen. After the break. Amen. திருப்பி தொடருவோம்.